சாந்தி. ஹலோ, ஹாய், வணக்கம். இது என்னென்னு சொன்னால், எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற குருவிகளுக்கான பழத்தோட்டத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். இதில் வைக்கல் மாதிரி இருக்குது. இது இங்கே பெரிய பெரிய புல்லாக வளரும். குளிர் பிரதேசம் தானே, அப்போ அதை வெட்டி இப்படி வைக்கல் மாதிரி குமிச்சு விடுவினோம். இதில் நாய்கள், குருவிகள், பூனைகள் எல்லாம் அப்படியே உருண்டு விளையாடுவினோம். அழகாக இருக்கும். இது வானம், பூமி, ஏரி மூணும் ஒரே நிறத்தில் தெரியுது. கீழே எல்லாம் அவ்வளோ குழியாக காய்ச்சிருக்கு பாருங்கோ. இது செரீஸ் மரம். இப்போ தான் முதல் காய்க்குது. இந்த பழங்கள் யாருமே பிடுங்கி சாப்பிடவே மாட்டினோம். ஆனால் சரியான விலை. குருவிகள் சாப்பிட்றத பார்த்து ரசித்து கொண்டு இருப்பினோம் இந்த இடத்த எல்லாருமே. பெரிய செரி மரம் நிறைய காய்ச்சிருக்கு. ஆனால் தெரியல உயரமாக இருக்கோடையா. இதில் ஒன்று பச்சை கலரில் இருக்குது, ஒன்று சிவப்பு கலரில் வரும், இன்னொன்று மஞ்சள் கலரில். 3 விதத்தில் இருக்கும். நல்லா பழுத்துதுன்னா அந்த தேன் மாதிரி தான் நினைக்கும். ஆனால் பார்த்தா ஷேப் இளந்தப்பழ ஷேப்பில் இருக்கும். இது பியாஸ்க. இதுவும் இப்போ முதல் காய் காய்க்குது. இப்போ தான் நட்டுருக்கோம். மட்டும் இன்னத்தை அந்த குழந்தை பிள்ளைகள் இருக்குது தானே, கண்டபடியெல்லாம் கை வைக்கவே மாட்டணும். அப்படி கிட்ட போனால் கூட இன்னும் ஒன்று சொன்னால் சரி உடனடியாக நின்றுடும். இப்படி ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை. இப்போ இவ்வளோ நிலத்திலே இவ்வளோ கொட்டி இருக்குன்னு பாருங்க. இது சிவப்பு கலர். அதாவது இயற்கையோடு வாரது இயற்கையை அனுபவிக்கட்டும். இந்த மாதிரி தான் அந்த மனநிலை இங்கே உள்ளவர்களில் ஒரு நல்ல அதிர்வலைகளை இந்த இயற்கைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இது பாருங்க, என்னென்னு சொன்னால் இந்த குருவிகளுக்காக ஒரு பரணண்டு சொல்லிவினோம், அப்படி உருவாகி வச்சிருக்கணும். பலவிதமான அந்த பலகைகள், மூங்கில் மாதிரி அப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கணும். ஏனென்று கேட்டேன்னு சொன்னால், இந்த இது பூச்சிகள் இருக்குது தானே, அதுகள் எல்லாம் என்னென்னு சொன்னால் அழிந்து கொண்டு போகுது. அந்த அழியாமல் இருக்கிறதுக்கு அது இதுகளுக்குள்ள அப்படியே தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக அப்படியெல்லாம் காட்டு வழியை உருவாக்கி வச்சிருப்பினோம். கொடுக்குறவைகளுக்கு எப்போவுமே குறைவில்லைன்னு சொல்லுவார்கள். உண்மையிலே இந்த பிறப்பில் நாங்கள் எங்களுக்கு கொடுக்க மனம் இருந்தும் கஷ்டப்படுறோங்கன்னு சொன்னால், போன பிறப்பில் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அடுத்த பிறப்பில் நாங்கள் அனுபவிப்போம். எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்மையிலே பொருள் தேவையில்லை, பண்டம் தேவையில்லை. உங்களோட மனம் இருந்தால் மனதால் கொடுத்து கொண்டு வாங்க. கொடுத்து கொண்டு வரவே என்னென்னா ஒவ்வொரு பிறப்பிலையும் நாங்கள் அந்த கொடுத்ததுக்கானதை திருப்பி எனக்கு அந்த கர்மா தந்து கொண்டே இருக்கும். எந்த பிறப்பிலையும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டபடி சில வச்சோம்னா கட்டாயம் நாங்கள் அடுத்த பிறப்பை அதே அந்த பிறப்பிலேயே நாங்கள் அதை இழக்க வேண்டியோ அதை இல்லாமல் விரந்த வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த நிலை வரும். கர்மான்றது நாங்கள் செய்கிற செயல். எதை செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்வோம். எண்ணம், வார்த்தை, செயலில் நாங்கள் நல்லதை செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்லது தான் ரிட்டர்ன் கொண்டே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள பொறாமை, எரிச்சல், விரக்தி, வெறுப்பு, வீண்பழி, மற்றவர்களை பார்த்து தப்பாக பேசுகிறது, கதைக்கிறது, இதெல்லாம் உண்மையிலே எங்களை பாவக்கணக்கில் சேரும். எங்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும், மற்றவர்களை நாங்கள் பார்க்கக்கூடாது. எங்களுக்கு உரிமையே இல்லை. இந்த உலகமண்ட நாடக மேடைக்கு நடிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் நடிகர்கள். அவரவர்களின் பாகத்தை எல்லாரும் சரியாகத்தான் நடிக்கணும். ஆனால் எங்களோட கண்ணோட்டம் தான் பிள்ளையாக இருக்குது. அவை அப்படி இவை இப்படி என்று சொல்லி நாங்கள்லாம் தப்பாக கணக்கை போட்டு எங்களுக்கே நாங்கள் வினையை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதான் சொல்லுவார்கள் பக்தியில், வினை விதைச்சவன் வினை அறுப்பான், திணை விதைச்சவன் திணை அறுப்பான் என்று சொல்லி. ஒவ்வொரு தரமே படுற கஷ்டத்துக்கு காரணம் அவையவை செய்த இந்த பிறப்பில் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் போன பிறப்பில் செய்தது எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னா, ஒரு சின்ன பிள்ளை பிறக்கைக்குள்ளே புற்றுநோய் எழுவார்கள்னா அந்த பிள்ளை முற்பிறப்பில் என்ன செய்தான்னு எங்களுக்கு தெரியாதானே. அதே மாதிரி சிறு வயதில் கற்பழிக்கப்படுகிறார்கள். அப்போ அதையெல்லாம் எங்களுக்கு உடனே டக்குன்னு என்ன வரும், கோபம் வரும், ஆவேசம் வரும். அந்த பிள்ளை என்ன செய்தேன், நான் அந்த பிள்ளை முற்பிறப்பில் செய்து போட்டு வந்திருக்கு, அதற்கான பலனை இப்பிறப்பிலே அனுபவிக்குது. இதுதான் கர்மத்தின் விதி. இதை பார்த்து கொண்டிருக்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சாப்பிடவே மனம் வராது, ரசித்தாலே மனம் நிறைந்த மாதிரி இருக்கும். இது என்னென்று சொன்னால்,
சிறுவர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்குது. என்னென்னா இங்கே வந்து சின்ன பிள்ளைகள், அதாவது பாலர் பாடசாலை குழந்தைகள் பக்கத்தில் படித்து கொண்டிருக்கணும். அவை வந்து என்ன செய்யணும், ஒரு பிரேக் டைம் விடுவினோம். அப்போ தொடர்ந்து வந்து படிக்கிறேன் பிரேக் எல்லாம் அடிக்கடி விட்டு கொடுப்பினோம். அப்போ அவை வந்து என்ன செய்யணும், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்கோட சந்தோஷமாக டீச்சர்ஸோடு சேர்ந்து விளையாடுவினோம். நான் மரத்தடியால் சுற்றி கட்டி மரத்துலேயே அப்படி கதிர மாதிரி செய்து வச்சுருக்கேன், ஸ்டூல் மாதிரி. நான் வந்து மேலே நின்று பார்ப்பேன், இவ விளையாடுறதை பார்க்க சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே மறந்துடும். ஒரு விதமான எண்ணமும் இல்லாமல், கஷ்டம் இல்லை, கவலை இல்லாமல் அப்படியே சந்தோஷம் அவைய பார்த்து கொண்டிருக்கேக்க நாங்களும் அந்த நிலைக்கு வந்துடுவோம். எப்போவுமே வந்து நல்லதை பாருங்கோ, நல்லது சிந்திங்கோ, நல்லது மட்டுமே கதையுங்கோ, நல்லதை கேளுங்கோ. எப்போ நீங்கள் ஒவ்வொரு பிறப்பிலையும் சதா சந்தோஷமாக இருப்பீங்க. இது என்னுடைய வாழ்க்கைன்ற அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அதாவது இளந்தப்பழம் மாதிரி இருக்கும், அதே மாதிரி சின்ன நெல்லிக்காய் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் வந்து 100,000 வந்து காய்ச்சிருக்குது. இது வந்து வண்ணாத்தி பூச்சி. இந்த இதில் வந்து வண்ணாத்தி பூச்சி இருக்கிறதாம். இதில் வந்து பாருங்க, பூச்சிகள் வந்து அப்படியே வந்துருந்துட்டு மண்ணால் மூடி பேந்து வந்து அது என்ன செய்யணும், வளர்ந்த அப்புறம் அந்த மண்ணை அரிச்சு வெளியில் வருமா. பாருங்க, சின்ன மரம் புதுசாக ஆப்பிள் காய்ச்சிருக்குது. Voilà. இதில் இப்போ நான் ஒரு ஆளை வந்து என்னென்னு சொன்னால் அவளோட கண்டுட்டு கதைச்சேன். நான் இதில் பற்றி கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னேன். சொன்னேன்னா நான் காட்டின அந்த பழந்தோட்டம் எல்லாம் வந்து ஒரு மாநகர சபையா. அதே மாதிரி இங்கேயும் சில தோட்டங்கள் இருக்கிறது, அதாவது மூலிகை தோட்டம்ன்றது. அது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் விரும்பினா வந்து இதில் வந்து நிறைய தேன் இருக்கும். அதால் நிறைய வந்து தேன் குளவியல் நிறைய இருப்பினும் நல்ல வாசம் இந்த பூ வந்து.